மணிரத்னம் AR ரகுமான் மோதல், முடிவுக்கு வந்த 30 வருட நட்பு, கழற்றிவிட்ட மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான தக் லைஃப் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நிலையில் அவர் தனது அடுத்த படத்தை இயக்க இப்போது தயாராகி வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மணிரத்னம் இயக்கிய அனைத்து படங்களுக்கும் AR ரகுமான் மட்டுமே இசையமைத்து வந்த நிலையில் இந்த கூட்டணி தற்பொழுது திடீரென முறிந்து போயுள்ளது. இப்படி ஒரு அதிரடி முடிவை மணிரத்னம் எடுத்திருப்பது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. கடந்த 1986ஆம் ஆண்டில் மௌனராகம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக மணிரத்னம் அறிமுகமானார். தொடர்ந்து அவர் இயக்கிய நாயகன், அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி, அஞ்சலி, தளபதி போன்ற படங்களுக்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்தார். தளபதி படத்தில் மணிரத்னம், இளையராஜா இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்ட நிலையில் தனது அடுத்த படமான ரோஜா படத்தில் இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்த AR ரகுமானை இசையமைப்பாளராக மணிரத்னம் அறிமுகம் செய்து வைத்தார். ரோஜா படத்தின் பாடல்கள் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய யுகத்தை துவக்கி வைத்தது. தனது முதல் படத்திலேயே AR ரகுமான் முத்திரை பதித்தார். அதன் பிறகு ரோஜா படம் துவங்கி கடந்த ஆண்டு வெளியான தக் லைஃப் படம் வரை மணிரத்னம் இயக்கிய அனைத்து படங்களுக்கும் AR ரகுமான் மட்டுமே இசையமைத்தார். இருவரும் கடந்த 30 ஆண்டுகளில் 15 படங்கள் வரை இணைந்து பணியாற்றியுள்ளனர். இந்த நிலையில் மணிரத்னம் காதல் கதை ஒன்றை திரைப்படமாக உருவாக்க இருக்கிறார். விஜய் சேதுபதி நாயகனாகவும் சாய் பல்லவி நாயகியாகவும் நடிக்கும் இந்த படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்த படத்திற்கு இசையமைக்க இயக்குனர் மணிரத்னம் சாய் அபயங்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். வழக்கம் போல AR ரகுமானை கமிட் செய்யாமல் அவரை விட்டுவிட்டு சாய் அபயங்கரை மணிரத்னம் கமிட் செய்திருப்பது AR ரகுமான் ரசிகர்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அளவில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருவராக AR ரகுமான் இருந்த போதிலும் அதை மணிரத்னத்திடம் AR ரகுமான் வெளிப்படுத்தியது இல்லை. தன்னை அறிமுகம் செய்தவர் என்ற நன்றியும் விசுவாசமும் அவரிடம் நிறைய உள்ளது. அதனால்தான் கடந்த 30 ஆண்டுகளாக மணிரத்னம் இயக்கும் படங்களில் AR ரகுமான் இசையமைத்தால் தனக்கு இவ்வளவு சம்பளம் என்று நிர்ணயிக்காமல் மணிரத்னம் தருகிற சம்பளத்தை மகிழ்ச்சியாக பெற்று வந்தவர் AR ரகுமான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நன்றியை மறந்துவிட்டு இப்போது ட்ரெண்டிங்கிற்காக சாய் அபயங்கர் பக்கம் இயக்குனர் மணிரத்னம் சென்றிருப்பது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் விரக்தியை, வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போதைய இளம் இசையமைப்பாளர்களில் ஜென்சி கொண்டாடும் ஒரு கலைஞராக சாய் அபயங்கர் இருப்பதால் அவரை மணிரத்னம் ட்ரெண்டிங்கிற்காக கமிட் செய்திருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் முட்டு கொடுக்கின்றனர். இப்போதும் AR ரகுமான் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஒரு இசையமைப்பாளர் தான் என்பதை மணிரத்னம் மறந்துவிட்டாரா? ஒருவேளை சாய் அபயங்கர் அதிக சம்பளம் கேட்டால் மீண்டும் AR ரகுமானிடமே மணிரத்னம் ஓடி வந்து விடுவார் என்றும் ஒரு தரப்பினர் கலாய்த்து வருகின்றனர்.